ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே ஒரு புதுசான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 10லேருந்து 15 பலாப்பழ சுளைகள் எடுத்திருக்கேன். அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணின பலாப்பழ துண்டுகளை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா வதங்கின உடனே சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும், நல்ல வாசனை வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட என்ன சேர்க்கிறேன்னா ஊற வச்ச ஜவ்வரிசி நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 மணி நேரம் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இந்த கரண்டி வச்சு சூடாக இருக்கும் போது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதில் நான் 3 டீஸ்பூன் ரவை சேர்க்கிறேன். ரவை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்த ரவையை நம்ம வேக வச்ச பலாப்பழ கலவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு நான் சேர்க்க போகிறேன். நான் வெல்லம் சிரப் சேர்க்குறேன். இப்போது வெல்லத்தை நல்லா கல் மண் இல்லாமல் கொதிக்க வச்சு அதை வடித்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இது சூப்பரான ஒரு பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணினேன் பாதாம், திராட்சை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேசரியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அட்டகாசமான கலரில் வந்திருக்குன்னு. இந்த கேசரி ரொம்பவுமே சூப்பரான டேஸ்ட்லேயும் ரொம்பவுமே புதுசாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா இந்த கேசரியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.